எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? கேக்குதா? ஓ சார். சாப்பிட்டீங்களா? கிளாஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா? ஓமே இனி படிக்க தூக்கம் வரும், அப்படிதானே? அச்சர மனித பின்னங்கள்ல வந்து நான் இன்னும் கொஸ்டின் செய்யணுமா? இல்லை அடுத்த படம் மூவ் ஆகுறதா? அதுல பேலன்ஸ் கொஸ்டின் செய்யணுமா? அடுத்த படம் போகும் சார். 10ஆம் அடுத்த ஆண்டாக படம் போகும் சார். அது ஓகேனா அடுத்த படம் போறோம். அதுல இருக்கிற ஒரு 2-3 செஞ்சுட்டு புது பாடத்துக்குள்ள போகுமா? எல்லாரும் தலைங்களா என்னடா? ஓகே சார். எல்லாரும் சோகமா இருக்கீங்க, சோகமா காய்ச்சலா? சோகமா இருக்கீங்களான்னு கேட்டாலும் பதில் சொல்றாங்க. என்னடா ஓகே சார். ட்ரிப் எல்லாம் போய் வந்தாச்சு எல்லாரும்? எல்லாரும் ட்ரிப் எல்லாம் போய் வந்துட்டீங்களா? இல்ல சார். குரூப்ல ட்ரிப் பண்ணிச்சு போறேன் சார். போக போறா? சரி நம்ம படிப்போமா? போர்ட் கிளியரா? ஓ சார். போர்ட் எல்லாம் கிளியரா? ஓகே சார் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. என்ன ஜாப் பண்ணி? ஆமினா கேக்குதா? ஆமினா வந்தா? ஆமினா ஓ சார். சோமா இருக்கீங்களா ஆமினா? ஏமா அது சோம் இல்லாத மாதிரி சொல்றா? சரி, சோ கொஸ்டின்ஸ் சொல்லுங்களேன். எத்தனையாவது பேஜ்ல எத்தனையாவது சொல்லுங்க. அது ஒரு நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இதுல என்ன செய்யணும் அடுத்ததா? இதுல எது கஷ்டமான கொஸ்டின்ஸ் டக்குன்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா சார் பேப்பரா செய்யணும். இல்லம்மா தங்கம், நான் ஒரு பேப்பர் இதோடு கொடுத்தேனே யூனிட் 13ல. யூனிட் 13ல வந்து ஒரு இதோட சொன்னீங்க. என்ன சொன்னீங்க எனக்கு மறந்து. என்னடா அண்ணன்? கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தந்துருந்தேனே, செஞ்சிருவா சொல்லி. இப்படி நீங்க திறந்து பார்த்துருக்க மாட்டீங்க. யாராவது திறந்து பார்த்தாங்க? சார் உண்மையே சொல்லுங்க, திறந்தே பார்க்கல சார். அன்றைக்கு மிக்ஸ் படிச்ச பிறகு இன்னும் படிக்கலன்றாங்க. சும்மா சொல்லுங்க, ஒன்றும் சொல்லணும். சும்மா சொல்லுங்களேன், யாரெல்லாம் திறந்து பார்க்க உதவுது பாத்தீங்க? சரி சொல்லுங்களேன், எத்தனை செய்யணும்? நினைத்தேன் பயிற்சி 5வது கேள்வி செஞ்சு காட்டு. 3வது 5வது கேள்வி. ஓகே, 3வது 5வது கேள்வி செஞ்சு காட்டியா? ஓ சார். யாராவது வாசிச்சீங்களா? நௌஷா மரியம் வாசிங்க தங்கம். நானா? நீங்க தான். இது முடியல இல்ல, ஒரு 3-4 கேள்வி செஞ்சுட்டு நம்ம புது பாடத்துக்கு போவோம். புது பாடம் தியரி மிஸ் பண்ணீங்கன்னா அங்கால எதுவுமே விளங்காது. அப்படி இருந்தா நம்ம மிஸ் பண்றது தானே தியரி. சரிதானே? நான் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காத பிள்ளை சும்மா இது ரூம் ஃபுல்லா வெட்ல பெயிண்ட் அடிச்சிருக்காத. அந்த வேற டிஷர்ட் போட்டா நல்லா பேச கொஞ்சம் பிரைட்டா காட்டும், ரெடி காட்டும். அதை வச்சு கவரேஜ்ல என்ன முடிவு? சரி சொல்லுங்க சார். அது எப்படி வாசிக்கிறேன்? வாயப்பதான் அது தெரியும் சார். அந்த வர்க்க மூலம் என்ன வந்திக்கு வர்க்க மூலம் என்ன மூட்டிக்கு வர்க்க மூலத்து போயிட்டு வாசிங்க. வர்க்க மூலம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்படின்னு சொல்லி வாசிங்க. சரி. 4 பிரக்கட்டுகளுக்கு சி சஹடி 4 சி சஹடி தர
என்ன நௌஷா மாதிரி நல்ல ஃபேன் காத்து வருது போல. சார் ஃபேன் போட்டே இல்ல சார். யார் ஃபேன் அடிக்குது? ஃபஹாம் யோசிக்க யார் யார் ஃபேன் போட்டிருக்காங்களோ எல்லாம் மைக்கு ஃபிட் பண்ணுவாங்க. சரி 4 தர சீசகடி அப்புறம் ஒன்றின் கீழ் ஒன்றின் கீழ் அந்த வர்க்கமூலத்துகளுக்கு சி சக டி ஓகே பிரித்தல் ஓகே 5 5 பிரக்கெட்டுகளுக்கு சி சக டி இதுல சீசகடியா? ஆ 5 தர சீசகடி அப்படி சொல்லணும். சரியா? 5 தர சீசகடி சீசகடி. அப்புறம் கீழ் வர்க்கமூலத்துகளுக்கு சி சக டி. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கஷ்டமான கேள்வியா? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. பார்த்தா கஷ்டமா தெரியுதா இல்லையா? இல்ல. ஆ சார். சில ஆளுகளுக்கு பார்த்தா கஷ்டமா தெரியுது. ஏன்னா நான் சொன்னது எனக்கு ஃபார்மட் உண்டு. நமக்கு பொறுத்த வரைக்கும் பெருக்கள் இருந்துச்சுன்னா சும்மா அப்படியே பெருக்கிறது தான். பிரித்தல் வந்தா என்ன செய்யணும்? அங்கால இருக்கிறால நேர்மாறு நேர்மா இருக்கு. அதாவது நம்மளோட பாசில சொல்ல போனா அப்ப என்ன போடுவீங்க? முதலாவது இது அப்படியே இருக்கட்டும். சரியா? தர ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் பிரக்கெட் பிளஸ் சி சக டி. அங்கால இதை தரையாம என்ன வரும்? 5 தர சி சக டி. மேல என்ன வரும்? வர்க்கமூலம் சீசகடி. இதே வந்துச்சு வணங்கிட்டா இதே எப்படி எழுதுனண்டு யாரும் விளக்காதாக்க? ஆ சார். மரியம் விளங்கிட்டா? எல்லா மரியம் இருக்கும். ஏ ஓ மரியம் சார். இந்த மந்த் அட்மிஷன்ஸ் வந்து நான் சரியா 7ஆம் தேதி 8ஆம் தேதியில இருந்து போஸ்டர் ஷேர் பண்றேன். அடுத்த மடக்கை செமினார் வந்து இந்த ஞாயிறு இருக்கு. ஸோ மடக்கை செமினார் வேணும் தானே? கேன்சல் பண்ணி விடுங்க. அதுல வந்து நான் ஃப்ரம் த பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி தருவேன். 3 hour கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கும். பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். சரிதான்? ரெக்கார்டிங்ஸ் தரேன். பாத்தீங்களா நீங்க ஒருத்தர் தான் நினைவு பண்ணது. இன்றைக்கு ஒரு நினைவு பண்ணுங்க. நான் நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு யூடியூப்ல லிங்க் கொண்டா தரேன். சரியா? சரிதானே? அஸ்கா மட்டும் தான். அஸ்காவை யாரோ நினைவு பண்ணது. ஆசிகா வந்த கிளாஸுக்கு. ஆசிகா ஓ சார். சொன்னீங்களா? எப்பயும் பாருங்க ஒரே ஆட்கள் மேல கீழே இல்லாட்டி குறுக்கால இருந்தா என்ன செய்வீங்க? வெட்டணும். வெட்டலாம். அப்ப வர்க்கமூலத்துக்குள்ள இங்க சி சகடி, இங்க வர்க்கமூலத்துக்குள்ள சி சகடி. அப்ப அவங்க 2 பேரும் என்ன செஞ்சுவாங்க? வெட்டி போட்டுருவோம். எப்பயும் தெரியும் ஒரு நம்பரோ எந்த ஒரு இது எழுதினாலும் அது கீழே என்ன இருக்கும்? 1. சரிதானே? இப்ப நான் சும்மா ஒரு 5 எழுதுவேன். 5 கீழே என்ன இருக்கு? 1 இருக்கு. எப்பயுமே இந்த பின்னம் உண்மையான பின்னம் எப்பயுமே. அப்ப அப்படின்ற போது இவருக்கு கீழுக்கு என்ன இருக்கும்? 1. அப்ப 4 தர சீசகடி 5 தர சீசகடி. அப்ப மேலே கீழே என்ன இருக்கு? சீசக டி இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அவரையும் வெட்டலாம். So the last answer என்னன்னு வரப்போகுது? 4/5 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அதாவது நான் ஒரு வீடியோ போட்ட நினைவு இருக்கா? கதவை போட்டு 2 பேர் போட்டு பாடுபட்டு இருப்பான தெரியுமா? எட்டி உதஞ்சி. அதான் வந்து திறந்து விட்டு போற மாதிரி தான். உங்களோட அந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ் உங்களோட பார்வைக்கு கஷ்டமா தெரியுது. அது கட்டாயம் எப்படி இருக்கும்? பார்வைக்கு லேசா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு கட்டாயம்? அப்ப இன்னைக்கு எல்லாரும் அந்த வீடியோ பாத்தீங்களா? வெட்ட வேணாண்டடா. பழைய வீடியோ ஒன்றுதான். அது இப்பதான் நான் எடுத்து போட்டு விட்டேன். இப்பதான் கிடைச்சிச்சு அந்த வீடியோ. எனக்கு அதை பார்த்து முன்ன இருந்தே சிரிப்பு. அழகா சாப்பிடுவான் அது வந்து. ஓகே, சோ இந்த கொஸ்டின் ஓகே. அடுத்த இதுல செய்யணும். 4வது செய்யணும். டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு செஞ்சுட்டு புது பாடத்துக்கு போவோம். 10 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். எத்தனாவதுமா? சாரி கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. முதலாவது இல்லையா? மூணாவது கேள்வி.
மூன்றாவதுல முதலாவது செஞ்சு காட்டையிலையா அது கஷ்டமான கேள்வி இல்லையே சாமிகா ஈஸியே கஷ்டமான கேள்வி எப்படி இல்லை அது மூன்றாவதுல முதலாவது சார் அது செஞ்சு காட்டின தானே செஞ்சு காட்டினா சரியா எனக்கு நீங்க சொல்றோம் அப்படின்டா சரி ரெக்கார்டிங்ஸ் தான் இல்லாம போயிட்டது என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமை தெரியும் தானே ஓகே அடுத்து நாலாவதுல எதுவும் செஞ்சு காட்டணுமா நாலாவதுல சும்மா பார்வைக்கு பெருசாகிக்குன்னு சொல்லி தாரே இல்ல செஞ்சு பார்த்திருந்தா தான் தெரியும் உங்களுக்கு எது செய்யணும் செய்யக்கூடாது ஆயிஷா அஸ்பர் என்ன மாதிரி ட்ரிப் என்ன சொன்னிச்சு நல்லது சார் சந்தோஷம் பிள்ளைகள் நாலாவதுல ஒன்றும் இல்லையே செய்யறதுக்கு பஞ்சாவது பாருங்க கேட்டா ஒருத்தரும் சொல்லல பஞ்சாவதுக்கு வாங்க அஞ்சாவதுல எத்தனை செய்யணும் சொல்லுங்களேண்டா உங்களுக்கு செஞ்சு விட்டாலும் கைக்கிறீங்க இல்ல சார் அஞ்சாவது அப்ப வேற ஒண்ணும் இல்லையா அஞ்சாவதுல ஆறாவது அது பார்க்க கொஞ்சம் பெருசா இருந்தா நோஷா மாதிரி ரெண்டு தள்ளி விட்டுறது என்ன அவசியம் இருந்து சரி சரி அஞ்சாவதுல செய்வோம் அஞ்சாவதுல அதே அஞ்சாவதும் ஆறாவதும் செய்வோம் மற்ற கொஸ்டின்ஸ் பிள்ளைகள் கஷ்டம் இல்ல நீங்க ஒரு முறை அதை ஒழுங்கா நான் சொன்ன கொஞ்சம் விஷயம் இருந்துச்சு அதுல என்னென்ன பார்க்கணும் இந்த பாடத்துல அப்படின்றத பாத்தீங்கன்னாலே லேட் ஆயிடுச்சு புது பாடம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த லெஃப்ட் ஆகி ஓடுறது அதெல்லாம் வேணாம் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி இப்ப கூட நான் சொல்ல இல்லாது அதால கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க நான் தார ரெக்கார்டிங் எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்கம்மா அந்த கொஸ்டின் ஒரு ஆள் 4x சமம் கீழ் x வர்க்கம் ஓகே சய சக 12 7x சக 12 ஓகே அடுத்தது சய ஓகே 3 கீழ் x bracket x சய 3 சோ இதுக்குள்ள வந்து இங்க பெருக்கமா தானே இருக்கு பின்ன இதுக்குள்ள பெருக்கமா தானே இருக்கு x-உம் x சய 3 பெருக்கப்படுது ஆனா இங்க பெருக்கமா இருக்கு இதுல பாருங்க இல்ல அப்ப இதுல பெருக்கமா இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இத பெருக்கலாம் மாத்தணும் இதுல இன்னொரு பேர் என்ன இதனுடைய இன்னொரு பேர் என்ன உங்களுக்கு மூவருப்பு இருபடிக்கோவை மூவருப்பு கோவை அதான் மூவருப்பு கோவை இருபடி கோவை சேர்த்து மூவருப்பு இருபடி கோவை அப்ப என்ன கோவை இது ஒரு மூவருப்பு கோவை யூ கேன் சே அதை இவ்வளவு வேற என்ன சொல்லலாம் நீங்க எல்லாரும் இருபடி கோவை அப்படின்னு சொல்லி சரிதானே அப்ப இந்த கோவையை நம்ம என்ன மாத்திரத பார்த்தோம் 4வது யூனிட்லயும் 7வது யூனிட்லயும் படிச்சுட்டோமே அதுதானே அது எப்ப படிச்சு எனக்கு ஞாபகம் நிற்கும் அப்படிதானே சொல்லுங்களேன் என்ன செய்யணும் இத 4 ரூபாய் மாத்தணும் 12க்கு காரணி காணணும் நீங்க இப்ப நான் திரும்ப மாம்பழ கதை சொல்லையா மாம்பழம் மாம்பழ கதை கேட்டு உங்களுக்கு இப்ப எனக்கு சொல்லணும் இது ஒரு இருபடி சமன்பாடு இவரை ஒரு பெருக்கமா மாத்தணும்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் இவரின் என்னதை காட்டுறது காரணிப்படுத்தும் எல்லாரும் சொல்லுங்க அப்ப காரணிப்படுத்துறதுல நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே என்னன்னு சொல்லுங்க அப்போ முதலாம் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கணும் மண்டை வெடிக்கும் முதலாம் உறுப்பிட குணகத்தையும் கடைசியா இருக்கிற அந்த நம்பர் இல்ல பேர் என்ன சொல்லுவோம் மாறிலி அவரையும் என்ன செய்யணும் பெருக்கணும் இன்னொரு எல்லாரும் சொல்லுங்க முதலாம் உறுப்பிட குணகத்தையும் கடைசியா இருக்கிற மாறிலியும் பெருக்கணும் அதாவது இங்க கடைசியில வர்ற 3வது வர்றாலையும் பெருக்கணும் அப்ப அவங்க 2 பேரையும் குறி முக்கியமா பிகிலு சொல்லுங்க குறி முக்கியம் பிகிலு அப்ப 2லயும் பிளஸ் இருக்கிறதால நமக்கு என்ன வரப்போகுது அதே பிளஸ் தான் வரும் பண்ணு அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் போட்டுட்டு என்ன செய்வோம் அதை எழுதாம என்ன செய்வோம் தேர்ட் ஸ்டெப் எழுதுவோம் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த நம்ம பெருக்கி வந்தால் இருக்குதானே என்னண்டு
பெருக்கி வந்தாலுக்கு பெருக்கங்கள் பார்க்கணும். எப்படி எப்படின்னு சொல்லுங்க எல்லாரும். பெருக்கி வந்ததுக்கு பெருக்கங்கள் பார்க்கணும். அதாவது இந்த 12 எப்படிலாம் வரலாம் அதான் விஷயம். அப்படி 12ல ஏதோ எப்படி வரலாம் சும்மா சொல்லுங்க. அதை 1 தர 12 2 தர 6 3 தர 4 ஒழுங்கா சொல்லுங்க. 1 தர 12 அப்புறம் 3 தர 4 1 தர 12 2 தர 6 2 தர 6 3 தர 4 திரும்ப ரிவர்ஸ்ல வருமா? இல்ல. ரெண்டும் ஒண்ணு. சோ தேர்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க காரணிகளை எழுதினால் இருக்காங்க தானே, இந்த காரணிகளா எழுதினால கூட்டும் போது என்ன வரணும்? எக்ஸ்ல குணகம் வரணும். மூன்றாவது ஸ்டெப் என்னது? காரணிகளா எழுதினத கூட்டும் போது என்ன வரணும்? எக்ஸ்ல குணகம் வரணும். அப்ப எக்ஸ்ல குணகம் என்ன இருக்கீங்க? சய 7. அப்ப நம்ம இவ்வளவு எழுதி பார்க்க தேவையில்லை. இதை எழுதிட்டு பெருக்கும் போது 7 வரணும். என்ன பெருக்கமா எழுதிக்கணும்? சும்மா யோசிங்க. மைனஸ் விடுங்க. பெருக்கும் போது 7 வரணும். என்ன வந்துக்கணும்? எதையும் பெருக்குனா 12 வரும். அந்த 2 பேரையும் கூட்டினா 7 வரும். இந்த ஸ்காலர்ஷிப்ல இருக்கிற கேள்வி சொல்லுங்க. 3 தர 4 தான். அப்ப மிச்சாக நமக்கு தேவை இல்ல. இதை பத்தி நம்ம எப்பயுமே இதெல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டோம். டைரக்டா இதுக்கு தான் போகும். அப்ப இதை பெருக்கும் போது 12 தான் வருது. பட் நமக்கு கூட்டுனா என்ன வரும்? 3 நாளைக்கு கூட்டினா உங்களுக்கு 3 நாளைக்கு கூட்டினா சகையில தங்கச்சி இல்ல பிள்ளைகள் சகையில் வருது. அப்ப சகையில வந்து நம்ம மூஞ்செல்லாம் எப்படி ஆயிரும்? இப்படி ஆயிரும். அப்பதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கிற ஒரு இதொன்று இருக்கு. என்ன பேர் இருக்கு? அறிவு இல்ல, மூளை. சரிதானே? மூளை என்ன செய்யணும்? லைட்டா வேலை செய்ய வைக்கணும். நமக்கு தெரியும் என்னென்ன குறிகளை பெருக்கும் போது பிளஸ் வரும். நமக்கு ஒரே குறிகளை அந்த வார்த்தை சரி. ஒரே குறிகளை பெருக்கும் போதுதான் நமக்கு பிளஸ் வரும். அப்படின்னு சொல்லும்போது இங்க சகவையும் போட்டு பெருக்கிறதால பிளஸ் 12 வந்து. அதே போல இப்படி இதுக்கும் பிளஸ் 12 வரும். சயமூடையும் பெருக்கினாலும் பிளஸ் 12 தான் வந்து. சரியா நான் சொல்றது? எல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களா? இல்ல சரியா? என்ன உண்மை? அதான் சொல்றேன். அப்ப இது ரெண்டையும் கூட்டும் போது என்ன வரும்? கட்டாயம் நமக்கு 7. இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காம சில ஆட்கள் இப்படி எக்ஸ் மாதிரி போட்டு செய்வாங்க. ஐ எம் நாட் கோனா சஜஸ்ட். நான் வந்து அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா முன்னுக்கு நம்பர் வந்துச்சுன்னா எல்லாம் சொதுக்கி விட்டணும். அதனால அழகா சொன்னதை இது ஸ்பீடா செய்யலாம். நான் விளங்கப்படும் போது வேணா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். மற்றபடி ஸ்பீடா செஞ்சுக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? இப்ப யாருக்கு பெருக்க கண்டீங்களோ அவருக்கு இங்க என்ன இருக்கு? எக்ஸா? எக்ஸ் தெரிஞ்சு விடுங்க. அப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் சய 3x சய 4x அவ்வாறு சக. இப்ப என்ன செய்யணுமா? ரெண்டு பேரா பிரிச்சு பொது எடுக்கணும். பொது எடுக்கணும் என்னது? துஷான் மைக்ரோஃபோனு பிரிக்கிறது. 2 பேரும் யார் பொதுவா தெரியுறாங்க உங்களுக்கு? அப்ப என்ன செய்வோம்? எக்ஸ் ஒன்று வெளியே எடுக்கும். என்ன வெளியே எடுக்க போறோம்? எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸால பிரிச்சா சய 3x எக்ஸால பிரிச்சா சய 3. இங்க எக்ஸ் இருக்கா? ரெண்டுலயும் இல்ல. சோ நம்பர்ஸ் தான் இங்க. 4 மடங்கு தானே 12. அப்ப 4 வெளியே எடுக்கும். என்ன 4 வெளியே எடுக்கணும் இந்த டைம்ல? படியா பாருங்க. வர்றது சயலாதானே வருது. அப்ப இங்கால வர்றதும் சயலா வரணும். அப்ப -4 வெளியிடும். யாரா குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல. இதுல சய 4 இதுல சய 3 இதுல இருக்கிறத வச்சு கொண்டு அதை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாலும் குறிச்சிருக்க மாட்டீங்க. சரிதானே? சோ சய 4 நம்ம என்ன செய்யும்? வெளியாடுறோம். சய 4 வெளியாடுறதுக்கு என்ன செய்யணும்? சய 4x சய 4 பிரிச்சா வடிவா கேட்டு கொடுங்க. சய 4x சய 4 பிரிக்கணும். பிரிச்சா என்ன வரும்? அதே மாதிரி சக 12 சய 4 பிரிச்சா சய 3. இந்த கேள்வியை செய்யணும் அப்படின்னா கட்டாயம் என்ன தேவைப்படுது நமக்கு? என்ன தேவைப்படுது? மைக்ரோஃபோனுங்க. காரணிகள் பற்றி அறிவை விட மெயின் என்ன தேவை? இந்த
குறி குறி சமசய குறி மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஆகி. சோ நம்ம செஞ்சு முடிச்ச அப்புறம் இங்கேயும் என்ன வந்திருக்கும்? ஒரே ஆள் வந்துருக்கும். நம்ம வர வைக்கணுமா அதுவா வருமா? அதுவா அதுவா வரும். இப்ப என்ன செய்யணும்? எக்ஸையும் சயனாலை சேர்த்து எழுதுங்க. எக்ஸையும் சயமும் சேர்த்து. சோ இதுதான் என்னது? இவருடைய என்னது? காரணம். அப்ப இதுல நான் என்ன செய்யறேன்? இப்ப உங்களோட இதுல எல்லாம் இந்த ஒரு இப்படி ஒரு குறி ஒன்று பார்த்துருக்கீங்களா? பாக்காட்டி சொல்லுங்க பாக்க. எந்த படத்துல பாத்தீங்க? சயின்ஸ்ல சயின்ஸ்ல இது என்னதுக்கு பார்ப்பாங்க? நீளும் சமன்பாடு. நீளும் சமன்பாடு. அப்படியா? மூலம் தாக்கம். சரி, அப்படி வச்சுக்கலாம். சங்கவி சங்கவி ஆம் சார். சயின்ஸ் எல்லாம் படிப்பியா? தெரியா சார். தெரியான்னு சொல்லும்போது விளங்கிது. அடுத்தாள் யாரு 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 11ஆம் ஆண்டு வேற யார் இருக்கிற? 11ஆம் ஆண்டு ஆசிகா. ஆசிகா சார். சயின்ஸ் பாடத்துலமா இந்த ஒளி தொகுப்பு அப்படிலாம் இருக்கிட்டானே, அந்த ஒளி தொகுப்புக்கு சமன்பாடு என்ன? சயின்ஸ் புத்தகத்தை சொல்லுவாக்கும். அது நீங்க என்ன படிக்கலையா? படிச்சீங்க? படிக்கலையா? அப்ப சொல்லுங்கம்மா தங்கம். ஆசிகா வாங்க. உண்மையா தெரியா சார். உண்மையா தெரியா? இருங்க வார அடுத்த கொப்பி யாரும் தட்டினீங்க அப்படின்னா இதோ சொல்லி விட்டுருவேன். சரியா? புஷ்ரா அடி புஷ்ரா இங்க வா. நீதான் அடுத்தது. சொல்லு சொல்லு. எல்லா கிளாஸுக்கு போறாளா? சொல்லு. சமன்பாடு என்ன? மறந்துச்சு. இந்த சயின்ஸ் கிளாஸுக்கு போறாங்களா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. பல பேர்கிட்ட போவீங்க. ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருந்தா போயிடுவீங்க உடனே. போறது முக்கியம் இல்ல. சர்ஃபா தெரியுமா? சர்ஃபா சர்ஃபா ட்ரீம் கேக் இங்க வாங்க. நீங்க தான் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஒளித்தோப்புக்கான சமன்பாடு கொப்பி எடுத்து கான்ஃபிடென்ட்டா வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். உண்மையா போய் வல்லாய் வல்லாஹி இல்ல. சரியா சொல்லு. மறந்துடுச்சு சார். மறந்துட்டு சந்தோஷம். சம்ஹா எடுத்தாச்சா கொப்பியே? இல்ல சார். புக்க திறந்தாச்சா? வல்லாஹி 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 இல்ல. சரி சொல்லுங்க. காபனீரொட்சைட்டு சக நீர் அம்புக்குறி போட்டு மேல நீர் பச்சையம் குளுக்கோஸ் சக ஆக்சிஜன். மீளும் தாக்கண்டா கீழே ஒன்று நடக்குமே. அப்ப கீழே என்ன போகுது? மேல ஒளி சார், கீழே பச்சை. சூரிய ஒளி. கீழே பச்சையம் தானே சார்? அப்ப இதுல உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வழியா பார்த்து கொடுங்க. நான் சயின்ஸ் பண்ண படிப்பீங்கல, பட் ஐ அம் கோயிங் டு சே தட் மேல ஒளியும் கீழே என்ன? பச்சையம். இது ரெண்டு சைட்லயும் நடக்கிறது தானே. அப்ப மேல என்ன தேவை? ஒளி தேவை. கீழே என்ன தேவை? பச்சையும் தேவை. நம்ம பாடமாக்குறதால என்ன நடக்குது இந்த இடத்துல? வழியா பாத்துக்கோங்க. சமன்பாடு அம்புக்குறியின் படி இந்த திசையில போகும்போது என்ன தேவை? ஒளி. இங்க இருந்து வரும்போது என்ன தேவை? அப்ப இந்த விஷயம் எதிராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிதானே? இப்ப இந்த தாக்கத்தை சமன் செய்யணும் என்ன போடணும்? இல்லைங்க வரணும். ஒரு ஆட்டு கேட்கணும். மைமூனா தானே பேர்? சரியா சொல்லுங்க. சமன்பாடு சமன் செய்ய என்ன போடணும்? 6 போடணும். எங்கெல்லாம் 6 போடணும்? 6 CO2 சக 6 CO2 சக 6 H2O அங்கல 6 O2. அங்கெல்லாம் 6 போட்டா சரி ஓட்டுங்க. சோ இந்த விஷயம் வந்து ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு விளங்கிச்சா? இப்ப ஏன் சொன்னேன்னு இல்ல ஏன் சொன்னீங்க சார்?
11ஆம் ஆண்டு ஆக்களா இருந்தா மட்டும் நீங்க யோசிக்கலாம். 10ஆம் ஆண்டு ஆக்களா இருந்த வாய்ப்பு குறையும் சொன்னா 11ஆம் ஆண்டு ஆக்களா விளங்கிருமோன்னு கேட்டா உங்களுக்கும் விளங்காது. அப்ப இந்த மீளம் தாக்கம்னா என்ன அர்த்தம்? இந்த சைட் போறதும் திரும்ப திரும்ப என்ன செய்யலாம்? ரிவர்ஸ்ல அப்ப சரிதானே? இதே விஷயம் தான் இங்க மென்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவரை நீங்க இப்படியே காரணிகளாக்குறீங்களா? காரணிகளாக்குறீங்க தானே? இதே இதை ரிவர்ஸ்ல செய்யறதை நீங்க வச்சு பாருங்க. ரிவர்ஸ்ல எப்படி செஞ்சிருப்பீங்க? ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அவரை 2 தடவை எட்டு முறை எழுதி மத்த ஆளால என்ன செய்யணும்? தனித்தனியா பெருக்கும். பெருக்கி வாரது என்ன செய்யணும்? திரும்ப கூட்டி. அதாவது விஷயம் விளங்கிட்ட இப்ப ஒரு சைட்ல ஞாபகம் விளங்கி எழுதினீங்க அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ்லயும் அதை தெரிஞ்சு வச்சுக்கூட. இதுக்குதான் உங்களுக்கு அங்க உள்ள உதாரணம். கேட்டாவது தெரியும். சயின்ஸ் கிளாஸ் போனீங்களா எல்லாரும்? உண்மையா சொல்லுங்க, போறீங்க தானே? ஓ சார். உங்களுக்கு ஒரு ஐடியா தான். சயின்ஸை கொஞ்சம் ஈஸியா படிக்கிறது ஒரே ஒரு ஐடியா தான். நான் தந்தேன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல போறேன். வல்லாய் பண்ணுங்க, நான் சொல்றேன். எல்லாரும் சொன்னா எல்லாத்தையும் போன் இருக்கு தானே? எனக்கு கொண்டே ஒண்ணு சொல்லுங்க. இந்த SD கார்டுன்னு சொல்லுவாங்க. உங்களோட பாசையில சொன்னா சிப் தெரியும் தானே? கருப்பு கலர்ல என்ன பிரைஸ் போகுது? 800. ஓகே, அரௌண்ட் 800 போகுதுன்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு சிப் கொண்டே எப்படியாவது வாங்கி வச்சுக்கோ. நான் இப்ப சொல்றது இதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு படிக்கிற மெத்தட்ல இருக்கிற ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட் உண்டு. இது வந்து பெருசா யாரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னா பிள்ளைல இருந்து இதாயிரும் அப்படின்றாங்க. எல்லாரும் போன் யூஸ் பண்றீங்க தானே? குயிக் இல்ல எல்லாரும் யூஸ் பண்றீங்க தானே? இந்த மெத்தட் வந்து சில யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிறார்கள் கூட எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி நோ ஒன் கோயிங் டு யூஸ் இட். வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கா? சயின்ஸ்ல இந்த தியரி பார்ட்லாம் பாடமாக்குவீங்க. அந்த தியரி பார்ட் எல்லாத்தையும் எவ்வளவு ஏழுமோ உங்களுக்கு டெய்லியோ இல்லாட்டி டெய்லி 30 மினிட்ஸோ இல்லாட்டி ஒரு டெய்லி 15 மினிட்ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. எது அப்படின்னு தெரியுமா? எதையும் தெரியுமா? இந்த நீங்க படிப்பீங்க தெரியுமா? அந்த தியரி பார்ட்ஸ் இருக்கு பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர்ல பயாலஜி சப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வாய்ஸ் ரெக்கார்டா மாத்தணும். வாய்ஸ் ரெக்கார்டா எப்படி மாத்துறது? இப்ப உதாரணத்துக்கு கலர் புண்ணாங்கங்கள் இருக்குதானே கொஞ்சம் இந்த அந்த விஷயம் தானே அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இப்ப அதுல நோட்ஸ் சொல்ல போறீங்களா? இப்ப யூனிட் 1 அப்ப யூனிட் 1க்கு ஒரு 5 ரெக்கார்டிங். அப்ப 5 ரெக்கார்டிங் உங்களுக்கு என்ன வழங்கிடும்? யூனிட் பண்ற தியரியை நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? வாய்ஸா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ரைட்டா? அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இப் சப்போஸ் நீங்க வந்து ஒரு ரெஸ்ட் டைம்ல இருக்கீங்களோ போரிங் டைம்ல இருக்கீங்களோ அதை என்ன செய்யலாம்? காதல் அடிச்சு இயர்ஃபோனாலயோ இல்லாட்டி என்ன செய்யலாம்? வாய்ஸ் ஆன் பண்ணி விட்டு அதை கேட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு நீங்களே என்ன செய்வீங்க? ரிவிஷன் பண்ணிட்டு அதாவது சும்மா இப்படி சென்டர் பஸ்ல சொல்ற மாதிரி சொல்றேன் இல்ல, அழகா அந்த விஷயத்த படிக்கிற மாதிரியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? இது இருக்கிறதுல பெட்டரான வே வந்து யாராவது செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிட்டு இருக்கீங்களா? இதை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி வைங்க. அதுக்கு ஃபோல்டர்ஸை தனித்தனியா பிரிச்சு வைங்க. எல்லாம் இல்லாட்டி தனித்தனியா போயிடும். கவனமா சயின்ஸுக்கு ஒரு ஃபோல்டர்னா யூனிட் 5க்கு 5 ரெக்கார்டிங், அடுத்த ஃபைலோட வந்து அதுக்குள்ள இருக்கு இப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி படிக்கிறதுக்கும் நேரமும் ரொம்பவே என்ன மிச்சமா. இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு 15 நிமிஷம் போற அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்து இருந்து படிக்கிறேன்னு எவ்வளவு நேரம் போகும்? அதை விட டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு டைம் போகும். ஸோ இந்த மெத்தட் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். முதலாவது சொன்ன கொஃபியை ஊற்றி குடிங்கிறா. கொஃபியை ஊற்றி குடிச்சீங்களா? நம்மளாவது அதே செய்யல, நீங்க இதே இங்க செய்யணும். சார் அது குடிக்கல சார். ஏன் குடிக்கல? குடிச்சு பழக்கம் இல்லை சார். நடந்து பழக்கம் இல்லைன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் எல்லாரும் நடக்காம இருக்கலாம் தானே? என்ன நான் சொல்றேன் சரியா இல்லையா? நடந்தீங்க சரிதானே? சோ நான் இவருக்கு பதிலா என்னத்தை போடுறேன்? இங்க காரணிகளா மாத்திரத்தை போடுறேன்.
தென் வந்து 3 இன்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆய் 3. ஸோ இதை செஞ்சுட்டு நான் புது பாடம் ஸ்டார்ட் பண்றேன். சரியா? போரிங்கா போகும். ஸோ இப்போ பொமசி காணணும். இங்க யாரெல்லாம் மீக்கான பொமசி காணறதுக்கு? யாரெல்லாம் மீக்கான? எக்ஸ் ஆய் 4 எடுத்து எக்ஸ் ஆய் 3 எடுத்து அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் இல்லையா? அங்கல எக்ஸ் என்ன அம்னா நீ? சரியா? அங்கால எக்ஸ் இருக்குது. சோ இவங்க எல்லாரும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்காங்க உங்களுக்குள்ள? எக்ஸ் ஆய் 4 எக்ஸ் ஆய் 3 எக்ஸ் இதுல ஏதாவது அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி பெஸ்டி அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. எல்லாம் வந்து எப்படி இருக்கு? எக்ஸ் ஆய் 4 வேற ஒரு ஆள், எக்ஸ் ஆய் 3 வேற ஒரு ஆள், எக்ஸ் ன்னு சொல்றாள் வேற ஒரு ஆள். சோ இதுல பொமசி எப்படி வரும்? எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆய் 4 தர எக்ஸ் ஆய் 3 இதான் பொமசி. இப்போ என்ன செய்யணும்? எழுதும் எக்ஸ் ஆய் 4 எக்ஸ் ஆய் 3 எக்ஸ். இந்த மார்க்கர் ரைன் முடியுது. இப்போ என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க. இவரையும் ஒப்பிடணும். இங்க இருக்கிறதுல இங்க என்ன இல்ல? இங்க இருக்கிறது இதுல எது இல்ல? இங்க எக்ஸ் போட்டு அங்கால இருக்கிறது அப்படியே எழுது. 4x சகம் கழித்த. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? 3 இருக்குது. இங்கேயும் ஒப்பிட்டு யார் எக்ஸ்ட்ராவா இருக்காரு? எக்ஸ் ஆய் 4. இவரையும் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஆய் 4 தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ என்ன செய்யணும்? 3 எழுதி போட்டு எழுதுவோம். 3 எழுதி போட்டாங்கல எக்ஸ் ஆய் 4 போடும். சரியா? சுருக்கெடுங்க என்னன்னு வருது? எக்ஸ் ஆய் 4 எக்ஸ் ஆய் 3 எக்ஸ். அதே மாதிரி இங்கால என்ன வரும்? எக்ஸ் ஆய் 4 எடுத்தீங்கன்னா 4x வர்க்கம் சக x வரைக்கும் 4. நான் சகனாலா எக்ஸ் ஆர் வரும். எக்ஸ் ஆர் உண்ட பேருக்குனா சகனாலா? வெரி குட். சக x. சரியா? சய 3 எக்ஸ் பேருக்குனா சய 3x சக 12. இங்க சய 3 இங்க சய 4 பேருக்கு என்ன வரும்? சய 3 சய 4 சக 12. சோ இப்போ நம்ம சுருக்கலாம் அப்படினா என்ன ஆன்சர் வர போகுது நமக்கு? எக்ஸ் ஆய் 4 வர்க்கம் சய 2 எக்ஸ் வர்க்கம் அங்கால சய 2x சக 12. 2x சக 12. 2x இங்கால சக 12. சோ இதுக்கு அப்புறம் சுருக்கணுமா? சுருக்கிட்டு போணுமா? தேவை. இதுக்கு அப்புறம் சில யோசிப்பீங்க, ஏன் சார் நம்ம இதை சுருக்க கூடாது யாராவது யோசிச்சீங்களா? இல்லையா? உங்களுக்கு முறைப்படி முதலாவது இப்படி ஒரு கேள்வி வருமா? மோஸ்ட் ப்ராபபிலி வராது. நிகழ்தகவின் அடிப்படையில வராதுதான். இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, அதெல்லாம் சரி. சோ நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் வந்து புது பாடத்துக்குள்ள போறேன். என்ன சொல்றீங்க? போம் சார். போமா? ஆம் சார். எழுதி முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஓ சார். ஆமினா எழுதியா? ஓ சார். சோ இதை நான் அழிக்கிறேன். எல்லாரும் எழுதிட்டீங்க, பிரச்சனை இல்லை? இல்ல சார். மத்தாக்கள் ஹாஜரா? ஓ ஹாஜரா? சார். பிரச்சனையா இல்லை? இல்ல. ஜுன்ஹா யதுர்சனா எல்லாம் எழுதிட்டீங்களா? சர்ஜானா ஓ சஜா சஜா 2 சஜாவும் எழுதியாச்சா? ஓ சார். ஓ சார். எல்லாம் சல்மா எழுதியாச்சா? ருஸ்தா எழுதியாச்சா?
ஓ சார். எழுதியாச்சா? நோட்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸ் முடிய. சஹ்னாஸ், சஹ்னாஸா இல்லாட்டி சஹ்னாவா? சஹ்னா தானே? ஓ சார். என்ன செய்றீங்க படிக்காம சத்தம் கேட்காம? ஓகே. ஸோ புதிய பாடம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான பாடம் உண்டு. ஸோ அந்த பாடத்தை இப்ப நான் படிப்பிக்க போறேன். அடுத்தா படிக்க போற பாடத்துல பேர் என்ன பிள்ளைகள்? சதவீதம். ஸோ சதவீதம். அப்ப இந்த பாடம் எக்ஸாமுக்கு வருமா? ஓலையில் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும். சரிதானே? ஸோ இந்த பாடம் படிக்காம ஓடுவோம் எல்லாரும் கிளாஸ் விட்டு. சரியா? வேணாம். ஏன்டா படிக்கிறீங்க? படிச்சா நல்லா வந்துருவீங்கடா. சரி, ஓகே. புதிய பாடம், இதோட பேர் சதவீதம். சரி, இந்த பாடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச என்ன நான் இருக்கு சும்மா சொல்லுங்க. சரி, இந்த பாடத்துல பேரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த பாடத்தின் தலைப்பை உங்களுக்கு விளங்கும் சில விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். 100க்கு எத்தனை தான் சதவீதம்? 100க்கு எத்தனை தான் சதவீதம்? இப்ப சதவீதம் பாடம் படிச்சாலே நம்மகிட்ட என்ன வருது? சதவீதம் பாடத்துல எப்பயுமே சதவீதம்ல என்ன குறி? சதவீதத்துக்கு என்ன குறி போடுவோம்? ஸ்லேஷ் போட்டு 2 டாட் மாதிரி வரும். ஸ்லேஷ் போட்டு மேலே பேர் என்ன? குறிக்கு பேர் என்ன? ஸ்லாஷ் போட்டு ஒரு சைடுல மேலே ஒரு சைடுல கீழே பெர்சன்டேஜ் சிம்பிள் தானே? சரி, பெர்சன்டேஜ் சிம்பிள். அப்ப இந்த பாடம் ஃபுல்லா என்ன வரப்போகுது? கட்டாயம் இந்த பெர்சன்டேஜ் தான் வரப்போகுது. இதுல முதலாவது பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒவ்வொரு டாபிக்கா சொல்லி தரேன். முதலாவது டாபிக் என்ன அப்படின்னா, அந்த டாபிக் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான். முதலாவது டாபிக்கு பேர் இந்த என்ன பேர்? வரி. வரிகள். இதுதான் அவனோட முதலாவது டாபிக். சரிதானே? வரிகள். வரிகள் அப்படின்றதால நீங்க என்னத்தை புரிஞ்சு கொள்றீங்க? வரிகள் எதற்காக விதிக்கப்படும்? வரிகள் யாரு விதிப்பாங்க? என்ன ஏன் விதிக்கிறது? அரசாங்கத்தால் மக்களுக்கு மட்டும்தானா விதிக்கப்படும்? எல்லாருக்கும். ஒரு நாட்டுல இருக்குன்னு சொன்னா அந்த அரசாங்கத்துக்கு கீழே வர்ற எல்லாருக்குமே என்ன விதிக்கப்படும்? வரிகள். அப்ப வரிகள் விதிக்கப்படுறதால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? ஏன் அந்த வரியை வசூல் பண்ணி என்ன செய்வாங்க? செலவுகள் அடைக்கிறாங்க. செலவுகள் அடைக்கிறாங்க. என்னம்மா சாப்னா? அன்மியூட் பண்ணி அழகா வச்சு கதைச்சுட்டு இப்போ கட் பண்ணு. நாட்டு ரோட் செய்ய. ரோட் செய்ய. வேற அந்த வரியை வச்சு என்ன செய்வாங்க சொல்லுங்களேன் எல்லாரும். பொதுமக்களுக்கு உதவி செய்யும். என்ன பொதுமக்களுக்கு? இங்க வா ஆயிஷா. பொதுமக்களுக்கு என்ன உதவி செஞ்சாங்க உங்களுக்கு? இங்க வா, இங்க வா. சும்மா எழுதுறது என்ன? சொல்லுங்களேன். சரி, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இல்லாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மகன்கள் யாரும் நிக்கிறீங்களா? ஆமா சார். சோ சேலரி என்னன்னு கொடுக்குறாங்க? தெரியாது. சோ சேலரிஸ் எப்படி கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி வரி சொல்றேன் இல்லையா? வரி நம்ம செலுத்துற வரியில இருந்தா இவங்களுக்கு காசு போகுது. அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சம்பளம்லாம் எப்படி போகும்? மக்கள் செலுத்துற வரி காசு. வரி. அப்ப அந்த மக்கள் செலுத்துற வரின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பயாவது உங்க உமா போயிட்டு யாருக்காவது வரி கட்டிட்டு வந்திருப்பாங்களா? இல்ல. இல்லாட்டி வாப்பா போயிட்டு எங்கேயாவது வாப்பாவோ இல்லாட்டி உமாவோ ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு இந்த வரின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்களா? இல்லாட்டி
இதுல ஏஜி ஆபீஸுக்கு போயிட்டு வரி கொடுத்துட்டு வந்தாங்களா? இல்ல. அப்ப என்ன ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரி போகுது? அந்த ஹார்பர்ல இருந்து ஹார்பர்ல இருந்து வரும்போது ஒரு இருக்கிற ஆயிஷா சுத்தமா ஹார்பர்ல வருதா? நாகரில வந்து டெலிவரி பண்றாங்க உங்களுக்கு வரியே. புரிதல் ஒன்று வேணும் நமக்கு, வரி சம்பந்தமான புரிதல். சோ எனக்கு புரிதல் நல்ல ஒரு புரிதல் இருக்கா உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்ப நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்தியால எல்லாம் பணங்கள்ல சொல்லுவாங்கல்ல ஜிஎஸ்டி அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு வரிகள் சரிதானே? அப்ப அதே மாதிரி சிலநாள் ஒரு வரி ரொம்ப இதா பேசப்பட்டுச்சு. என்ன வரி? பெட் வரி. அப்ப இங்க வரியெல்லாம் எப்படி வசூலிக்கிறாங்க? உண்டு உங்களோட மக்கள்கிட்ட வந்து இந்த முற்காலத்துல என்ன செய்வாங்க? ரவுடிஸ் தெரியுமா? ரவுடி எல்லாம் வந்து என்ன கேட்பாங்க? மாமூல் கொடு, மாமூல் கொடு, மாமூல் எடு, தெரியுமா? பாத்துறீங்களா? அப்படி அவங்க அவரோட வரியை எடுத்துக்கொள்வாங்க. முற்காலத்துல இருந்தார்கள் என்ன செய்யறாங்க? அரசர்களுக்கு நம்ம என்ன செய்வாங்க? மக்கள் என்ன செய்யறது? அரசனுக்கு வரி சரணா நீ வேணும்னு ஏதாவது சொல்ற அவனுக்கு இருக்கி தெரியாத நிறைய கேளுங்க. அப்ப அவங்களும் வந்து வேலை செஞ்சு அது வர காசு என்ன செய்வாங்க? இதா அந்த என்ன கட்டுறன்னு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க அவங்களோட அந்த காசு இது ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ கட்டுறேன்னு சொல்லுவாங்க முற்காலத்துல. கப்பம் கட்டுறத சரியா சொல்றது? நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன நடக்கும்? நீங்க ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் ஒரு டெக்ஸ கவர்மெண்ட்டுக்கு செலுத்தி தான் இங்க. நீ யோசிக்கல, நான் வாங்குற பொட்டி கடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. இருக்கா பொட்டி கடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம்? பொட்டி கடைக்கு ஊர்ல ஒரு கடை, ஒரு கடையில பால்மா பாக்கெட் வாங்குறீங்க. ஒரு ஆங்கர் விலை எவ்வளவு? ஒரு ஆங்கர் ஒரு இந்த பாக்ஸ் 400 கிராம் எவ்வளவு? 1080 ரூபா. அப்ப அதுக்கு அவர் வந்து எங்கேன்னு வாங்கிப்பாரு? ஒரு கம்பெனிக்காரன் வந்து வேன் அனுப்பி என்ன செய்வான்? டெலிவரி பண்ணுவான் சரிதானே? அப்ப ஆங்கர் வந்து என்ன செய்யும்? கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ கட்டும். ஏன் கட்டும்? ஒரு குறிப்பிட்ட அளவை விட அங்கர் வந்து என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமான லாபத்தை பார்க்கறதால என்ன செய்யும்? கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட வரியை கட்டித்தான் ஆக வேண்டும். விஷயம் வரியின் விஷயம் ஓரளவு கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு? வரியே இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? வரி வசூலிக்கிறத பத்தி பார்த்தாச்சா? இப்ப நமக்கு முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் வரிகள் என்னென்ன வரி இருக்கு சரிதானே? முதலாவது யாராவது ஒரு வரி சொல்லுங்க, ஒரு வரியா சொல்லுவோம். என்னென்ன வரிகள் இருக்கு? அவசரப்படக்கூடாது. முதலாவது இறைவரி, அடுத்த வரி தீர்வை வரி, வருமான வரி, வருமான வரி, சேர்க்கப்பட்ட வரி, வருமான வரி, என்ன எழுத? வருமான வரி எழுத வருமான வரி. அடுத்தது சுங்கவரி, அடுத்தது சுங்கவரி, அடுத்து இவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்கா? இருக்குன்னு கேட்டா நீங்க மாம்பழ கதை சொல்ல வச்சு அநியாயமா ஆகாதீங்க. சொல்லையா மாம்பழ கதை கேட்டு கேட்டு காதுல அப்படி நிக்குது தானே? அப்ப சொல்லுங்க. அடுத்தது வேற இல்ல, அவ்வளவுதான். நம்ம சிலபஸ் இவ்வளவுதானே அப்படிதானே? அவ்வளவுதான், பயப்படக்கூடாது. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சரிதானே? அப்ப முதலாவது நம்ம யாரை பத்தி கேட்க போறோம்? ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லி தரேன் பாருங்க. முதலாவது கதைக்க போறது யாரை பத்தி? இந்த இறைவரி. இந்த இறைவரி அப்படின்னு சொன்னா இப்ப நம்மட பாசையில சொல்ல போனா, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நம்மட பாசையில யாராவது இந்த சோழ வரி கட்டுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? வீட்டு உமாட்ட இல்லாட்டி வாப்பாட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, சோழ வரி கட்டியிருக்காங்க நகர சபைக்கு.
ஒரு 3 மாசம் ஆமா. 4 மாசத்துக்கு கவர்மெண்டால ஒரு வரி வாங்கி போவாங்க. பாத்துருக்கீங்களா? கேட்டு பாருங்க சும்மா. சோழ வரின்னு எங்களோட சைட்ல சொல்றது. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் என்னென்ன ஓட ஏரியால சொல்றாங்க. உங்களோட சைட்ல என்னன்னு சொல்றாங்க அந்த வரி? இறைவரின்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க சார். டெக்ஸ்னா வரி. அதுல என்ன டெக்ஸ்? சமீகா டெக்ஸ்டைல்ஸா? டிஃபரெண்ட். அது டெக்ஸ்டைல், அது வேற உடுப்பு. சொல்லுங்களேன், கேட்டீங்களா? சொன்னாங்களா? இப்படி கட்டிக்காங்களாமா? சார். எல்லாரும் கேட்டீங்களா? மோட்டு வரி சார். ஓகே. சோ அப்படி ஒரு வரி ஒன்று கட்டுறது. அதாவது இப்ப உங்களோட வீடு வந்து எங்க? இப்ப சும்மா சம்ராட் வீடு எங்க? எந்த மாத்தலை. இப்ப மாத்தலைன்னு சொன்னா மாத்தலையில் இருந்தாலும் ஒரு நகரசபை பிரிவுக்குள்ளா நிற்கும், இல்லாட்டி ஒரு மாநகர சபை பிரிவுக்குள்ளா நிற்கும். அது என்ன பிரிவு? மாத்தலைக்குள்ளா நிற்கும். அப்படி வேற நகரசபை பிரிவு என்னன்னு சொல்றோம் சம்ராட? கேட்கல சம்ரா சொல்றது என்னடி? உக்குவேலைன்னு சொல்ற ஒரு நகர சபை பிரிவு. அதே போல அப்ஷா இருக்கு. அப்ஷா ஓ சார். உடவிட எங்க இருக்கு? அன்மியூட் பண்ணி வைங்க. உடவிட எங்க இருக்கு? ஓகே. அனுராதத்துல கேடஸ்திகளியே என்ற ஊர்ல இடத்துல. அப்ப அது என்ன நகர சபை பிரிவுக்குள்ள வருது? சரியா? தெரியாதானே? சரியா? பிரதேச சபை அதுவும் தெரியாவா? சரி, சின்ன நூறாவது தெரியுமா? 100 200 இருக்கிறியா? ஓ சார். எந்த ஊர் 100? குருநேகல். குருநாகல்ல நீ எங்க? தல்கஸ்பிட்டி. சரி, அங்க வந்து இப்ப நீ சொல்லணும், நீ எந்த பிரதேச சபை இல்லாட்டி நகர சபைக்குள்ள வருவா? நகர சபை சரியா? சும்மா அண்ணா. நூறா கொஞ்சம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியுமாண்டு கூப்பிட்டு கேள்வி. மின்ஹா தெரியுமா? மின்ஹா நூறா கேள்வி. கேள்வி எந்த நகர சபை கேள்வி. எந்த நகர சபை தெரியுமா? சரியா? அம்னாக்கு தெரியுமா? அம்னா கியாஸ் எந்த ஊர்? தும்மோதரன். புத்தளமா குருநாகலா? புத்தளம். அதுல எந்த நகர சபைகள் நீங்க வாரீங்க? நாத்தாண்டிய. நாத்தாண்டி. சரி. சோ இப்படி ஒரு நகர சபை இருக்குதான். இந்த நகர சபைக்கு நீங்க என்ன செலுத்தணும்? உங்களோட வீடு அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிறதால என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு என்ன செலுத்தணும்? அதாவது ஒரு நிலையான ஒரு சொத்து. இப்ப சீதனம் வாங்குற சொத்து சொல்ல நிலையான ஒரு சொத்து. நீங்க வந்து அந்த வீட்டுல குடியிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன செய்யணும்? அந்த வீட்டுக்கு என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும். இது வீட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் தான். இப்ப கடை எடுத்துக்கொண்டா உங்களுக்கு வந்து ஒரு கடை இருக்குது. இப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஒரு எல்ஸ் வந்து ஒரு வெல்டிங் ஷாப் ஒரு எல்ஸ் வட்டவர் ஷாப் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் என்ன செலுத்தணும்? நீங்க அந்த இடத்துல இருக்கிறதால அதுக்கு ஒரு வரி செலுத்தும். சோ அந்த வரி தான் என்னது? ஒரு நிலையான ஒரு வீடா இருக்கட்டும் இல்லாட்டி கடையா இருக்கட்டும். வேற என்ன இருக்கு இதுல? வீடு, கடை, வேற நிலையான சொத்துக்கள் கொடுத்துங்க. அப்ப இறைவரி என்னது? நிலையான சொத்துக்களுக்கு செலுத்து. நிலையான சொத்துக்களுக்கு தான் இது செலுத்தப்படுது. யாருக்கு செலுத்தும் அப்படின்னு கேட்டா நகரசபை இல்லாட்டி நோட்ஸா கேட்பானா அப்படின்னு கேட்டா கேட்க மாட்டான். பட் நமக்கு ஒரு நிலையம் இருக்கணும் தானே. பிரதேச சபை என்னே தெரியாது. 100 என்ன 100 கேட்டு வச்சுக்கோ. வீட்டாக உம்மாட்ட கேட்டியா? உம்மாட்ட பாப்பாட்ட எல்லாம் கேட்டு பாருங்க நம்ம எந்த பிரதேச சபை இல்லாட்டி பிரதேச சபைக்கு இல்ல நகர சபைக்கு சும்மா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க.
உங்களை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கடா சொல்லணுமே போலீஸ்காரன் நான் இந்த பிரதேசம் சும்மா சொன்ன அதுக்கு போய் சொல்றேன். அடுத்தது 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 மிஃப்ரா. 2 மிஃப்ரா இல்லை. யாராவது ஒரு மிஃப்ரா வந்து ஏதாவது பெயர்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஒன்று போட்டு கொடுங்க. அப்ப எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். புதுசா ஒரு மிஃப்ரா வந்து நினைக்கிறேன். பழைய மிஃப்ரா வந்து. ஓகே, சோ இடைவெளி எல்லாரும் கிளியரா? ஓ சார். அப்ப இறைவரியில மெயினா என்ன வரும்? கட்டாயம் வரி மட்டும் தான் செலுத்தணும். வீட்டுக்கு ஏதோ சொத்து காசு கொடுக்கணுமா அவனுக்கு? வீட்டுல சொத்து மதிப்பு கொடுக்கணுமா அவன்கிட்ட? கடைக்கோ வரியை மட்டும் கொடுத்தா போதும். அப்ப இறைவரியில நம்ம என்ன வரும்? கேள்வி வரும்போது எப்பயுமே வரியை மட்டும்தான் வேண்டி வரும். பண்ணிக்கிட்டா இது ஏன் நான் தியரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றேன்டா, கேள்வி வரும்போது செல்ல குட்டிகளுக்கு புரியும். சரியா? இப்ப விளங்காது. இப்ப எல்லாம் சிரிச்சுதானே இருப்பீங்க. நாங்கள் ஆயிஷா தேத்தனி கட்டிட்டு இருக்கோம் மாட்டேன். அடுத்து தீர்வை. தீர்வை வரி அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்கால இருந்து என்னத்தை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம்? KPI தெரியும். KPI சரி எழுதி காட்டுங்க. தெரிஞ்சாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். சொல்லுங்களேன் விஸ்வா, ஏன் பயப்படுறீங்க? அந்த ஆள் யாருண்டா? கஞ்சிப்பானை இம்ரான். இந்த கேங்ஸ்டர் யாரு? கஞ்சிப்பானை இம்ரான். சரிதானே? இம்ரான் சரிதானே? சோ அதெல்லாம் சொல்றது பிரச்சனை இல்லை. பயப்படலாம் அப்படிலாம் பயப்படலாம். சோ இப்ப இவரை ஏற்றுமதி செய்யற இறக்குமதி செய்யறதுலாம் இல்லை, இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அது வேற. இப்ப நம்ம நாட்டுல இருந்து தேயிலையே வேற என்னத்த? இரத்தினக்கல் வேற யானை தந்தம். நீ என்ன கடத்தல ரப்பர் சொல்லல? கடத்துல இருந்து செய்யறாங்களா சொந்தக்காரங்க யாரும்? தேயிலை. உண்மையில ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால ஏன் இந்த இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் என்ன? இவ்வளவு மக்கள வாழ்வு நிலை பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இலங்கையிலிருந்து பொருட்கள ஏற்றுமதி குறைவு. What is the meaning of KPI? கஞ்சிப்பானை இம்ரான் தெரியுமா? இந்த கேங்ஸ்டர். சரியா? எழுதி வைக்கிறேன் யாரும் கோப்பியில நான் வந்து. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்றுமதி செய்யறதுன ஒரு பொருளை. அப்ப நம்ம இப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு இந்த போத்தலை விற்க போறேன். இந்த போத்தல் வந்து அழகான போத்தல், இந்த போத்தல் வந்து ஒரு நல்ல பிராண்டட், இந்த தண்ணி இதுல தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த போத்தல்ல எவ்வளவு அடிச்சுக்கு? 90 அடிச்சுக்கு. நான் அப்ப அதை அழிச்சு போட்டு 120 வரைக்கும் உங்கள்ட்ட விற்கிறேன். அது விற்கிறதுல எனக்கு என்ன வரும்? விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எப்பயுமே நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும் போது ஏற்றுமதி செய்யற ஆளுக்கு என்னவா வரும்? லாபமா வரும். அதே பொருளை நான் போயிட்டு ஒரு கடையில வாங்குறேன். இந்த டிஷர்ட் வந்து இப்பதான் எடுத்துட்டு வந்து இப்பதான் பேங்காக்ல இருந்து வந்து இறங்கிச்சு. நம்மளோட கடையில வந்து இறங்கு கடைசி பீஸ் விட்டீங்கன்னா எடுக்கலாம். இப்படிதான் போய் சொல்லுவாங்க. சரியா? அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம்? ஏமாந்து இழிச்சிட்டு இது வந்துமா இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்து என்ன சொல்ற சல்வாரா? சல்வார் இந்தியன் பிராண்டட் கெட்டாலாம் எடுத்துப்பான். உங்களை ஏமாத்துறதுக்கு என்ன சொல்லுவான்? அங்க எடுத்தது. சரிதானே? இப்படின்னு சொல்லி ஏமாத்தோம். அப்ப இப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன செய்யுது? உங்கள்கிட்ட வந்து காசா கொடுத்து நீங்க என்ன வாங்குறீங்க? அப்ப யாருக்கு நட்டமாகுங்கிறதுல? நட்டமாவுன்னா அதாவது வாங்குறாரு. வழியா யோசிச்சு பாருங்க. இலங்கையில இறக்குமதி வாகனத்தை ஏன் ஸ்டாப் பண்ணா? வாகனத்தை இறக்குமதி செய்யணும்னா வரிய கூட்டியாகணும். இப்ப கூட்டுற நிலைமையிலே இல்லை. அப்ப இறக்குமதி செய்யல. ஏற்றுமதி செய்யணும்னா ஸ்ரீலங்கால ஏற்றுமதி செய்யறது கோதுமைக்கா? கோதுமை ஸ்ரீலங்கால வைக்கா? முதலாவது அழகா சொல்றது நோ. நல்லா கியூட்டா கேக்குறது பிள்ள. நோ. சரிதானே? அப்ப கோதுமா இல்ல. சரி, வேற என்ன மாதிரி ஸ்ரீலங்கால? அரிசி வர்றதுனால சோளமா இருக்கா?
அதை கேட்டா சொல்ல மாட்டீங்க. மாக்கள் தெரியும், வீட்டை செய்யற மாக்களை வச்சுக்கணும் சொல்லுங்க. அப்ப இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தீர்வை வரி அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம ஏற்றுமதி செய்யறதா இருக்கட்டும், இறக்குமதி. ஏற்றுமதிக்கு இங்கிலீஷ்ல என்ன? எக்ஸ்போர்ட் பண்றது. இறக்குமதின்னு சொன்னா இம்போர்ட்டட் சாமா. இம்போர்ட்டட் இது இம்போர்ட்டட் சாமா எடுத்து போடுங்க. நான் குறைச்சி தரேன் உங்களுக்கு, கடைசி நான் வச்சு தரல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? சோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இதன் மூலம் இந்த இடத்துல என்ன செய்யும்? கவர்மெண்ட் ஒவ்வொரு டெக்ஸ விதிக்கும். அப்ப அந்த டெக்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? இந்த தீர்வை வரி. அப்ப என்ன போடுவீங்க? இம்போர்ட் இல்லாட்டி நான் எக்ஸ்போர்ட்னு போட்டு கொடுப்பேன். சரிதானே? இது ஓகே? ஓகே சார். ஓகே, அடுத்தாக சோ வருமான வரியை நான் கடைசியா சொல்றேன். அதுல கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கிறதால சோ வருமான வரியை லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னுக்கு வெட் வரி. வெட் வரி இங்கிலீஷ்ல என்ன? வெட் வரி. ஆனா இதை எடுத்து விஷுக்கும் ஆயிசம் சரியா? வேல்யூ added tax. வேல்யூ added tax. தமிழ் சொல்ல போனா ஆமீனா தமிழ்ல என்ன? வருமதி சேர்க்கப்பட்டது. ஆயிஷா ஹம்ரா வந்த கிளாஸுக்கு. ஆயிஷா ஹம்ரா ஓ சார். என்ன நஃபாவோட சேர்ந்து வந்துட்டியா? ஓ நீங்க தனியே இருந்து படிச்சு சரி சரி 2 பேரும் படிங்க. இப்படி படிக்கிறீங்கண்ணே. இல்லாட்டி எதுவும் கிளாஸ்ல அந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு நூடுல்ஸ் தராம சாப்பிட்டு கழிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சார். படிச்சுட்டே இருக்கேன். சரி, உமா இல்லாட்டி வாப்பா யாரையும் கூப்பிட்டு பக்கத்துல வைங்க. அவங்களுக்கும் இன்னொரு புறம் மெச்ச படிக்க சரிதானே? ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காங்களோ தெரியும் அவங்களுக்கு பக்கத்துல. அப்படி படிச்சிட்டு இருக்காங்களா? சரியா இருக்காங்களோ தெரியும். ரைட். சோ வேல்யூ added tax அப்படின்னு சொன்னா டெக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெறுமதி சேர்க்கப்பட்ட. இது எதுக்காக இந்த வெட் வரி சொல்லுங்க? இந்த வெட் வரி எதுக்காக? இப்பதான் கொஞ்சமா தான் சொன்னேன். சரி, இப்ப கொஞ்ச நாள் உங்களுக்கு சொன்னாங்க வெட் வரி அதிகரிச்சதால எதுன்னு விலைகள் எல்லாம் அதிகரிச்சிச்சு? பொருட்கள். அப்ப இது எதுக்கு வரும் இந்த வெட் வரின்னு சொல்றது? சாமான். பொருட்களுக்கு, அதாவது வாங்குற சாமானுக்கு வரப்போறது இந்த வெட் வரி. விளங்கிட்டா? ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த வெட் வரியின் மூலம் தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ் போகுது. சரிதான்? விளங்கிட்டு எல்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இதுல போட்டுருப்பீங்க வெட் வரின் என்னத்துக்கு? பொருட்கள். சும்மா போட்டு சும்மா நார்மலா எழுதுவீங்க. அப்ப இந்த தீர்வை வரியா இருக்கட்டும், வெட் வரியா இருக்கட்டும், இதுல வர்ற क्वेश्चंस எல்லாத்துக்கும் என்ன வரும்னு சொல்லுங்க. கட்ட 2 types of question they can ask. அவங்க வந்து 2 டைப்ல क्वेश्चंस வந்து நம்மட்ட கேட்கலாம். என்னென்ன டைப்ல கேட்கலாம்? ஒன்று வரி எவ்வளவுன்னு கேட்கலாம், இல்லாட்டி வரியோட சேர்த்து அந்த பொருள்ற விலை எவ்வளவு கேட்கலாம். அப்ப விலைதான விஷயம். அப்ப இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுல மிச்சம் எழுதல, நோட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சுங்கவரி. சுங்கவரி உங்க சிலபஸ்ல கிடைக்குது தானே? பாஸ் ஆகும். இல்ல சார். இல்ல சார். சுங்கவரி வாரதா? சுங்கவரி இதுக்குள்ளானே வரும் இல்லையா? தீர்வைக்குள்ள வாரதா? இல்லையா? இல்ல சார், சுங்கவரி வரல. சுங்கவரி வாரல. சுங்கவரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சும்மா பாருங்க. அது வந்து கஸ்டம் டாக்ஸ். கஸ்டம் டாக்ஸா இன்கம் டாக்ஸா? சுங்கவரி கஸ்டம் டாக்ஸா இன்கம் டாக்ஸ்? சார், இன்கம் டாக்ஸ்னா வருமான வரி. மாம்பழம் சொல்லையா? சரிதானே? நான் என்ன கேட்டேன் கேள்வி? சுங்கவரிக்கு கஸ்டம் டாக்ஸா இல்லாட்டி இன்கம் டாக்ஸான்னு கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கஸ்டம் டெக்ஸ். கஸ்டம் டெக்ஸ். கஸ்டம் டாக்ஸ். சரிதானே? அப்ப நான் என்ன கேட்டேனோ அதுதான் நீங்க பதில் சொல்லணும். நான் சரிதானே சொல்றது? என்ன சொல்லுவேன் சார்? சார் மாம்பழ கதை சொல்லுங்களே. விளையலாமா? மாம்பழ கதை சொல்லுங்களே. சம்ரா மாம்பழ பிள்ளைகள் மாம்பழ கதை இருக்குது 100 சொல்லவே வேணாமா? சரி சொல்லுங்க. தெரியாதானே? நீங்க சஸ்பென்ஸ் சொல்லி
உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப சல்மா நூறான்னு சொல்லி விடு. சல்மான கிளாஸ் தானே நூறா? தெரியாது சொன்னேன் சார். உங்களுக்கும் தெரியாதா? அதாவதுமா ஒரு கேள்வி கேட்கும்போது இப்ப நீங்க 2 பேர் சல்மா நூறா மின்ஹா 3 பேரும் போறீங்க. 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருமே இல்லையா? இல்ல சார் வேற. சோ 3 பேரும் போறீங்க, மாம்பழ கடை கொண்டு போறீங்க. மாம்பழ கடைக்காரன் போயிட்டு ஒரு மாம்பழத்தை கையை காட்டி இந்த மாம்பழம் எவ்வளவுன்னு கேட்டா அவன் உங்ககிட்ட மாம்பழம் ருசியானதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி அடிக்கணும் வார கோவத்துல இருந்து மாங்காவில எரிஞ்சு விட்டு வரணும் விளைக்கு. அப்படித்தானே சஸ்னா தோணும். இதே மாதிரிதான் சஸ்னா இங்க கஸ்டம் டெக்ஸா இன்கம் டெக்ஸான்னு கேட்டா வருமான வரிக்கு தான் இன்கம் டெக்ஸ் நான் கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா அதானே சொல்லணும். இதானே படிச்சுட்டு இருக்கேன். கஸ்டம் டெக்ஸ் அப்படின்னா போதும் இது இதுக்கெல்லாம் வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்ல. கஸ்டம் டெக்ஸ் எங்கெல்லாம் கட்டுவீங்க? யாராவது விட்ட ஃபாரின்ல இருந்து வந்தார்கள், ஃபாரின்ல இருந்து பொருட்கள் வந்தார்கள், சாக்லேட் வந்தார்கள். ஃபாரின்ல இருந்து ஒரு பொருளை வந்து இலங்கைக்கு கொண்டு வரும்போதோ இலங்கையில இருந்து ஒரு பொருளை ஃபாரினுக்கு கொண்டு போகும்போதோ என்ன கட்ட வேணும்? கஸ்டம்ஸ் ஒரு டெக்ஸ் கட்ட வேணும் தானே. கஸ்டம்ஸ் சொல்றாங்க அந்த இதுல அயன் படத்துல தெரியுமா? அயன் படத்துல ஒரு வேர்டை போட்டு நடந்து போவாங்க. பொம்பளை மாதிரி இயலாத மாதிரியா அதே மாதிரி வேற அந்த ஆபீசர் மாதிரி நடந்து போவான். அப்ப ஒருத்தர் கூப்பிட்டு செக் பண்ணுவாரு தெரியுமா? அவங்க அந்த இது அவங்க கஸ்டம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கஸ்டம்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துறோம். இது கூடுதலா இருக்கலாம், தீர்வு இருக்கலாம் வரும். ஸோ அதனால பெருசா அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ வேண்டாம் இல்ல சும்மா தெரிஞ்சு கொண்டு சொல்லுது. இங்க இருக்கிறதுலே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வேலையை காட்டக்கூடிய ஆள், செய்யறதுக்கு கொஞ்சம் தடை சுத்தக்கூடிய ஒரு ஆள் இவர் தான். அப்ப இவரை நான் அழகா சொல்லும்போது நீங்க ஒருத்தரும் ஒழுங்கா கவனிக்க கூடாது. விளங்கிட்டா? எப்படி இவர்தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். ஆகவே என்ன செய்யணும்? யாருமே இதை ஒழுங்கா கவனிக்க கூடாது. கவனிப்பியா இல்லதானே? ஒரு புள்ள பிள்ளை ஹிம்சான் தான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைல பேர். அந்த பிள்ளை மெசேஜ் போட்டீங்க ஸ்கூல் கிளாஸ் இருக்கிண்டு அதெல்லாம் கொஞ்சம் இந்த பர்மனன்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். கடைசி எப்போ ஒரு மெசேஜ் போட்டீங்க ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் போகல சார், நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு அந்த டைம்ல வேற கிளாஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க வர அப்படி சில போறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கே தெரியும் பிரயோசனம் இல்லை. சும்மா டைம் வேஸ்ட் ஆகி போய்கிட்டு இருக்கேன். சரிதானே? வராட்டி பிரின்சிபல் அடிப்பாரு, அட்மிஷன் தர மாட்டார். அப்படிதானே? என்னைக்காவது ஒரு நாள் அட்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. நம்ம சும்மா பொய் உள்ள உங்களை வச்சு மிரட்டுறது ஒன்றுமே கூட காய்ப்பாங்க சார். கூட காய்ச்சா கேட்டுட்டுதான் நமக்கு என்னது நீ காய்ச்சா லீவிங் தருவாங்க சார். அப்படி எல்லாம் ஒன்றுமே தரமாட்டாங்க பிள்ளைகள். அப்படிலாம் தரவே இயலாது. அதெல்லாம் பொய். எல்லாரும் முன்னுக்கும் கூப்பிட்டு அடிக்கிற சார். படிவா சொல்றேன், 11ஆம் ஆண்டு பொம்பளை பிள்ளைக்கு வகுப்புக்கு முன்னாடி வச்சு அடிக்கிறாரு. அடிச்சா அவனோட வீட்டு அம்மா சும்மா இருக்க மாட்டேன். கிளாஸராக அடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் மேல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தெளிவா சொல்றேன். திரும்ப எனக்கு அந்த ஸ்கூலை கொண்டு வந்து இங்க சொல்லுவாரு, எனக்கு ஸ்கூல் கிளாஸே பிடிக்காது. ஸ்கூல் டைமுக்கு போங்க, மத்த டைம்ல அவனுக்கு சும்மா தான் எனக்கு முறை பிடிக்கும். சரிதானே? அவனுக்கு என்ன தெரியுமா விஷயம்? உள்ள மத்த அதுக்கு போயிடக்கூடாது. சரிதானே? அதான் விஷயம். அடுத்த லீவிங் தர மாட்டோம். அடுத்த என்னது? அட்மிஷன் தர மாட்டோம். அடுத்த என்ன செய்வாங்க? ஸ்கூல்ல விட்டு நிப்பாட்டி விட்டுருவோம். இது ஒன்றுமே செய்ய முடியாது. என்னது? இது ஒன்றுமே உங்களை வச்சு அவன் என்ன செய்யறது? உங்களை மிரட்டுனா நீங்க கொஞ்சம் இதாகுவீங்க தானே? அதை பார்த்து என்ன செய்யறது? மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது. சரிதானே? மத்தபடி நீ கிளாஸ் போறியா, ஒழுங்கான கிளாஸா அங்க போய் படி. இப்ப ஸ்கூல்ல நல்லா தான் படிச்சுதாராங்க, நல்லா தான் படிக்கிறான் அப்படின்னா நீ அங்கேயே போ. நான் என்ன தப்பு சொல்றேன். அப்படி உங்களை அங்க படிச்சுதாரது உண்மையிலே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இருக்குன்னு அப்படின்னா நீ கட் பண்ணிட்டு போ. ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கு அட்மிஷன் எல்லாம் தருவாங்க. கடைசி வீட்டை கோட் பண்ணி என்ன நீ சைன் வைக்கணும். உன்னோட அட்மிஷனை கொடுக்காட்டி என்ன நடக்கும்? நீ போயிட்டு எங்க கேஸ் போடலாம்? போலீஸ்ல கேஸ் போடலாம், டிபார்ட்மெண்ட்ல கேஸ் போடலாம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் போடலாம். என்னோட அட்மிஷன் வந்திருக்கு ஸ்கூல்ல, ஆனா பிரின்சிபல் தர மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டா அவருடைய வேலை என்ன நடக்கும்? பறிபோகும். அவ்வளவுதான் விஷயம். சோ வருமான வரி அப்படின்னு சொன்னா இன்கம் டெக்ஸ். என்னென்ன பேர் சொல்லுங்க? இன்கம் டெக்ஸ். வார காசுக்கு என்ன செய்யணும்? டெக்ஸ் கட்டணும். வார காசுக்கு என்ன கட்டணும்? டெக்ஸ் கட்டணும்.
டேக்ஸ் கட்டணும். இப்ப வார காசுக்கு டெக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா இப்ப உங்களோட அம்மா பாப்பா பாப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன் எடுத்துக்கணும், இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம். இன்ஷால்லா பாப்பா நம்மளோட பாப்பா வந்து பெரிய ஒரு இதா இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி நம்மளும் இதாக மாட்டோம்னு அர்த்தம் இல்லையே. உங்களோட மனசுல எப்படி இருக்கணும், ஒரு டெக்ஸ் கட்டுற ஒரு அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு சம்பாத்தியம் எடுக்கணும், அப்படித்தானே? சம்பாத்தியம் எடுக்கணும், அப்படித்தானே? எல்லாரும் மனசுல எடுக்கணும். இப்ப நம்மளோட பாப்பா அம்மாவை வந்து டெக்ஸ் கட்டுற அளவுக்கு வருமான வரி கட்டுற அளவுக்கு பெரிய ஆளா வரல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுத்திடுவோம். நம்ம இருக்கோம் தானே, நம்ம என்ன செய்வோம், வருமான வரி கட்டுற அளவுக்கு பெரிய ஆளா வருவோம். அப்ப இந்த வருமான வரி அப்படின்ற விஷயத்துல இப்ப நிறைய பேர் இதுல எல்லாம் காட்டுவாங்க. விஜய் வந்து ஒரு படத்துல இது செய்வானே, இந்த படம் பேர் படத்துல ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு உடச்சி எல்லாம் எடுப்பானே, பைரவா. நான் கண்டுபிடிச்சேன். பைரவா. பைரவா படத்துல என்ன செய்வான், அளவுக்கு மீறி அதிகமா வச்சிருக்க சொத்தெல்லாம் என்ன செய்யணும், அந்த சொத்துக்கு என்ன செய்யணும், கட்டாயம் வரி கட்டணும். நம்ம இதுல ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஒண்ணு கவர்மெண்ட் செட் பண்ணிருக்கு. எனக்கு ஷுவரா தெரியாது, சோ நான் அதுல போய் சொல்ல இல்லாவே. சோ நம்மட சிலபஸ்ல இருக்கிறபடி நான் சொல்லுறேன். இப்போ குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல நமக்கு சம்பளமும் இல்லாட்டி இப்படி வருதுன்னு வைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மட வருமானம் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், இல்லாட்டி பெரிய ஒரு இது வச்சிருக்கும் போது அந்த வர்ற வருமானத்துக்கு என்ன செய்யணும், நம்ம தேவை வர்றதுக்கு வரி செலுத்தணும். பகாம் மைக் ஓபன் பண்ணுங்க, பகாம் மைக் ஓபன் பண்ணுங்கடா, யாராவது பகாம். அப்பதே கண்ட மைக் ஓபன் ஆகும், கனவு உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியாது. சரியா? அப்ப நம்ம இப்படி வரி கட்டுறோம். இதே மாதிரி என்ன படம், இன்னொரு படம் சொல்லுங்க, ஒரு சூரியோட படம் உண்டு, சிவாஜி படம். அது ஒரு சிவாஜி படத்தை விடுங்க, சூர்யாவோட கிட்டடியில அந்த படம் நல்ல தானா சேர்ந்த கூட்டமா, அதே கான்செப்ட். இவங்க எல்லாருமே ஏன் வரியை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு புரிதலை கொண்டு வர்றதுதான். அந்த வரியை என்ன செய்வாங்க, படங்கள் இந்திய படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, என்ன செய்வாங்க, அப்ப அம்பானி கட்டுவோம் சார். அம்பானிக்கு இருக்க கடன் எல்லாம் எவ்வளவு தெரியும், ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலேயே கணக்கு கடன் வச்சிருக்கானுதான் நாம பெரிய பணக்காரங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, வரி கட்டாம அந்த மிச்சமாயிக்க காசை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்துக்கு என்ன பேரு, கருப்பு பணம். சரி, பார்த்து இல்ல கருப்பு பணத்தை எந்த பேங்க்ல கொண்டு போய் போடுவாங்க, கருப்பு கலர் பேக்ல. எந்த பேங்க்ல, HNB. பிளாக் மணி எங்க கொண்டு போய் போடுறது, படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, பெரிய பேங்க். பெரிய பேங்க்லாம் அவ்வளவு பெரிய பழைய யோசிச்சு பாருங்க. சிவாஜி படம் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்களா, ஸ்விஸ் பேங்க். ஸ்விஸ் பேங்க் இருக்கு, ஸ்விஸ்ல இருக்கிற வங்கி. ஸ்விஸ்ல இருக்கிற வங்கிகள்ல என்னது கேள்வி கணக்கு இல்ல, ஒருத்தர் எந்த நாட்டுல இருந்து என்ன செய்யலாம், ஒரு அக்கௌண்ட திறக்க இயலும். அவர் போடுற அமௌண்ட்டுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் என்ன செய்யறது, எக்ஸ்ட்ரா வர்ற காசை கவர்மெண்ட்டுக்கு வரியை செலுத்தாம இவங்க என்ன செய்வாங்க, அந்த காசை கொண்டு ஸ்விஸ் பேங்க்ல கொடுக்கும். இதான் அந்த படங்கள் எல்லாம் அவங்க சொல்ல வர்ற விஷயம். ஆனா உண்மையில உங்களுக்கு அது விளங்காது, இதான் விஷயம். சரி, இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட் ஒன்று இருக்கு, அந்த சார்ட்டை நான் எழுதிக்கோங்க. அப்ப நான் எழுதுற மாதிரி எல்லாரும் எழுதுறீங்களா, இல்லாட்டி உங்களோட இஷ்டத்துக்கு எழுத போறீங்களா? நான் எழுத மாதிரி தான் எழுதணும். அப்ப முதல் ரூபா, அம்னா இத வாசி, அம்னா வாசி இருக்கா, முதல் ரூபா கூட்டிட்டா டக்குனு வாசி, டைம் 5 லட்சம். முதல் ரூபா 5 லட்சத்துக்கு எவ்வளவு வரி செலுத்தணும் அப்படின்னு கேட்டா வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா வரி விலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விலக்கு லானா கொஞ்சம் இதாவது வரி செலுத்த வேண்டியது இல்லை. வரி விலக்குன்னு என்ன அர்த்தம், வரி கட்ட தேவையில்லை. அடுத்தது அப்ப முதலாவது 5 லட்சம் ரூபாய்க்கு வரி செலுத்த தேவையில்லை. அப்ப அடுத்ததா வர்ற ரூபாய் 5 லட்சம் ஆகிக்கட்டும், எல்லாத்தையும் நான் இப்படி எழுதி கொள்றேன்.
இதுக்கு எவ்வளவு செலுத்தணும்? எவ்வளவு பர்சன்டேஜ்? 4, 8, 12. இப்படி வரி செலுத்தணும். இப்ப விஷயம் சும்மா நான் கேட்கிறேன், ஒருத்தருடைய சம்பளம் வந்து சும்மா உதாரணத்துக்கு நான் கொஸ்டின் தரும்போது உங்களுக்கு நல்ல கிளியர் ஆகும். ஒருத்தருடைய சம்பளம் வந்து 5,10,000 ரூபா. அவரே வரி செலுத்தணுமா செலுத்தக்கூடாதா? 5,10,000 செலுத்தணும். அப்ப 5 லட்சத்துக்கு வரி செலுத்த மாட்டாரே. 5,10,000 சம்பளம்டா. அவன் சொன்ன முதலாவது லிமிட் தாண்டி எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்காரு காசு? 10 ரூபா. 10 ரூபா. 10 ரூபாய்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும்? 4. 4%. இப்போ உதாரணத்துக்கு 6 லட்சம் வச்சுக்க. அப்ப எவ்வளவுக்கு வரி கட்டணும்? 1 லட்சம். 1 லட்சத்துக்கு முதலாவது 5 லட்சத்தை கழிச்சுட்டு மிச்சமா இருக்க 1 லட்சத்துக்கு என்ன செய்வாரு? வரி கட்டணும். சேம் அதே போல 12 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. எப்படி வரி செலுத்த போறார்? 5 லட்சம். ஆயிஷா அஸ்பர் சொல்லுங்க. 5 லட்சத்துக்கு கட்டிட்டு அந்த 7 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கட்டணும். அப்படியா சார்? தெளிவா சொல்லுங்க. ஒன்னாவது 5 லட்சத்துக்கு கட்ட தேவையில்லாம அப்புறம் மத்த 5 லட்சத்துக்கு 4 வீதமும் அதுக்கப்புறம் வர 2 லட்சத்துக்கு 8 வீதம் கட்டணும். ஓகே, வெரி குட். சுமையா, பாத்திமா சுமையா இன்னவாது பாத்திமா சுமையா. ஓ சார். ஒருத்தருடைய சம்பளம் வந்து 17 லட்சம் ரூபாய் இருக்கும். அவர் எப்படி வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. 17 லட்சம். முதல் 5 லட்சத்துக்கு வரி இல்ல. ஓகே. அடுத்த 5 லட்சத்துக்கு 4% வரி கட்டணும். அடுத்த 5 லட்சத்துக்கு 8% வட்டி கட்டணும். அடுத்த 2 லட்சத்துக்கு 12% வட்டி கட்டணும். சோ மத்தாக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்துச்சா? இல்லதானே? வந்துச்சு சார். அப்படிதான் 100. வந்துச்சு சார். சும்மா போய் சொல்ல வல்லாய் பண்ணி வந்துச்சா? வல்லாஹி. தூக்கம் வருதா? உண்மையா சொல்ல தூக்கம் வருதானே? இல்ல வல்லாய் பண்ணி சொல்ல தூக்கம் வருதானே? இல்ல சார். நீங்காட்ட கேள்வி தூக்கம் வருதாண்டு? ஏடா சார் அவனோட கரைச்சல். அவரோட சண்டை. நீங்க சண்டை அப்படிதான் பிடிக்கிறது. முடிய பிடிச்சி ரோட்டா உருண்டு போயிடுறது. ரைட், ஓகே. சோ இதன சின்ன சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 17 lakhs அப்படின்னு எப்படி எழுதுவோம்? 17 மங்கால சரியா எழுதுனது பாருங்க. இல்ல பிள்ளையா? பிள்ளைதானே? 5 சைபர் சார். அப்ப 17 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு சம்பளம் தான். இத 5 பிரிக்கணும் முதலாவது. அப்ப என்ன செய்யலாம்? முதலாவது ஒரு 5 லட்சம், அடுத்ததா ஒரு 5 லட்சம் எடுக்கலாம். அப்ப எவ்வளவு வந்து மொத்தமா இப்ப 10 லட்சம். அடுத்ததா ஒரு 5 லட்சம் எடுக்கலாம். எடுத்தா மிச்சம் எவ்வளவு வரும்? 2 லட்சம். அப்ப முதல் 5 லட்சத்துக்கு கட்டணுமா வரி? இல்ல. அப்ப அடுத்த 5 லட்சத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கட்டணும்? 4%. அதே போல அடுத்த 5 லட்சத்துக்கு 8%. பேலன்ஸ் எவ்வளவு வருது? 2 லட்சம். அதான் அதுக்குள்ள அடுத்ததுக்குள்ள வரும். அதுக்கு எவ்வளவு கட்டணும்? 12. இவ்வளவுதான் இந்த முழு பாடமே. உங்களுக்கு ஈஸியா சொல்லி இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன பகுதி வரிகள் இந்த பகுதி எடுத்தாலும் வரிகளை சொல்லிங்க. சோ எக்ஸ்ட்ரா என்னைக்கு எளிய வட்டிக்கு என்ன? சோ எளிய வட்டி விஷயம். எளிய வட்டி கஷ்டம் இல்ல. ஐ வில் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? இதை முடிச்சிட்டு தான் அடுத்ததுக்குள்ள காலடி வைப்போம். சோ இதுல இருக்கிற இப்படி டைப்ல போற கேள்வி, அங்க இருந்து இப்படி வர கேள்வி, இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்ற கேள்வியில இருந்து எல்லா வகையான கேள்வியும் உங்களுக்கு ரகரகமா பெப்பர் தூவி மசாலா தூள் போட்டு ஒவ்வொன்றவன் தனித்தனியே வச்சு தருவேன். நீங்க என்ன செய்யணும்? அதை சாப்பிடாம கொண்டு போய் கொட்டிடணும். சரியா? சோ இந்த சாப்டர் உங்களுக்கு விளைஞ்ச எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அந்த பாடம் என்னன்னு அழகா சொல்லுங்க. நீங்க அவ்வளவு கியூட்டா சொல்றீங்க. அழகா கியூட்டா சோ ஃபைன். இவ்வளவுதான் இந்த பாடத்துல இருக்கிற விஷயம். இவ்வளவுதான் இருக்கான்னு கேட்டா கொஸ்டின் செய்யும் போதுதான் நம்மட என்ன புரிய தோணும். சாரி, அதுல ஒன்று மிஸ் ஆயிட்டு சொல்ல இருப்பாரு. நினைவு வச்சா மறந்து சொல்லுங்க சார். ஓகே சார். என்ன அப்படின்னு சொன்னா இந்த இறைவரி செலுத்துவோம் தானே.
இப்ப இறைவரி செலுத்தும் போது கவர்மெண்ட் வந்து நமக்கு இப்ப ஒரு வீடு வந்து பெரிய ஒரு வீடுன்னு வச்சுக்கணும். பெரிய என்ன சொல்லுவாங்க பால்கனியா அப்படி மாடி தட்டு உள்ள வீடு வந்து வச்சுக்கணும். மேலோட்சி மனம் தான் மாடி தட்டு உள்ள ஒரு வீடுன்னு இருக்கும். அப்ப மாடி தட்டு உள்ள வீடு பெரிய பணக்காரங்க அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அவங்களையும் ஒப்பிட்டுக் கொள்ளுங்க. ஒரு சாதாரண ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு வீடு, ஒரு 2 ரூம் இல்லாட்டி 1 ரூம் இருக்கிற வீடு, ஒரு கஷ்டப்பட்ட ஆக்கள் மாதிரி வச்சுக்கணும். அப்படி சொல்லக்கூடாது. ஃபியூச்சர் அப்படி இல்லை, நான் சும்மா சொல்றேன். அப்படி ஒரு 2 உதாரணத்தை எடுத்துக்கணும். பணக்காரர்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் எடுத்துக்கணும். இப்போ ஒரே ஐடியா நம்மளால கவர்மெண்ட் வந்து கேட்குது, அன்றைக்கு வந்து கேட்குது, சரி இந்த மாமூல் எடுத்து கேட்கிற மாதிரி சும்மா சொன்னான். வரிக்காசு எவ்வளவு வந்தீங்க? நீ வந்து 10,000 கட்டணும்னு கேட்டு அந்த டைம்ல ஸ்பாட்லாம் வந்து கேட்டா என்ன செய்யணும்? நமக்கு கட்டிக்கொள்ள இல்லமா? அப்ப கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா, அத ஒவ்வொரு கால் பகுதியா பிரிச்சிருக்கு. இப்போ ஒரு வருஷத்தை கால் பகுதியில பிரிச்சு எத்தனை மாசத்துக்கு இருக்கா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்தை காலா பிரிச்சு 3 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும்? வரி கட்டுற மாதிரி ஒன்றை தான் உருவாக்கி இருக்கு. அப்ப கால்வாசி ஆண்டிட கால்வாசிக்கு வரி செலுத்தணும். ஆண்டிட கால்வாசிக்கு தான் வரி செலுத்த போறோம். இப்ப ஆண்டுக்கு ஒரு வரி வரும் தானே, அந்த வரிய கால்வாசியாக்கி அது கட்ட போறோம். அப்ப கால் ஆண்டு அப்ப காலாண்டு வரி கான்செப்ட் எதுக்குள்ள கொண்டு வருவாங்க? இந்த இறைவரிக்குள்ள வரும். சோ இறைவரிக்குள்ள கட்டாயம் என்னென்ன வச்சுக்கிறோம் நான் மறந்துட்டேன். சரியா, காலாண்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல போய் பார்ப்போம். சோ எல்லாரும் பாய் பாய் பாய். Bye sir, good night. Thank you. Bye, Good bye. night. பாய் பாய் பாய். வெல்கம். பாரக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். Bye sir. பாய் பாய் பாய். Good night sir. குட் நைட். பாரக்கல்லாஹ். Sir, Assalamu alaikum sir. Jazakallah. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யாரு? எஸ்சின்னு போட்டிருக்கிறது யாரு? அது அஸ்காவா? ஓம் சார். ரைட். ஓகே பாய், குட் நைட். கட் பண்ணி விடுறேன். சஷ்னா பாய். சத்தத்தே காணல. Bye sir. சாப்பிட்டா